A equal to 10, B equal to 2. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா A power B அப்படிங்கிற வேல்யூவை நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு C equal to A double star B இதை கொடுத்து என்டர் பண்ணி பிரிண்ட் என்னன்னு செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதோட பவர் வேல்யூ கிடைச்சிரும். இந்த பவர் எக்ஸ்போனன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2 ஸ்டார் கொடுத்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ். என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். A equal to 2.5 இதை நான் என்ன பண்ணணும்னா நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும் இந்த வேல்யூ இல்லையா, இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். இப்போ A equal to 2.5 அப்படின்னு நான் அசைன் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். அதுக்கு நான் ஒரு சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ B equal to round of A and then நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 இது வந்து இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 2.5 வந்து 2க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கு இல்லையா. இப்போ A equal to 2.7 அப்படின்னு வச்சுக்குவோம். இதை திருப்பியும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ரவுண்ட் ஆஃப் A print B இது என்ன பண்ணும்னா 3க்கு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு வேல்யூ எடுத்துக்குவோமே. A equal to 3.5 இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா A equal to 2.5 எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A equal to 3.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ A equal to 2.5 அப்படிங்கிறத எடுத்துட்டு அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 வருது. அதாவது 2.5ஐ பைத்தான் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு 2 வருது. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா A equal to 3.5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை ரவுண்ட் பண்ணி பார்ப்போம். ரவுண்ட் ஆஃப் A கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம A equal to 2.5 வச்சு அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 2 வந்துருச்சு. இப்போ A equal to 3.5 வச்சு அதை நம்ம ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும். பிரிண்ட் B இப்போ பார்த்தீங்க அப்படிங்கன்னா 4 அப்படின்னு வந்திருக்கு. பட் 2.5 நம்ம ரவுண்ட் பண்ணும்போது நமக்கு 2 அப்படின்னு வந்திருக்கு. இது எதனால் இப்படி வருது அப்படின்னா பைத்தான் வந்து ரவுண்ட் டு ஈவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது 2.5 ஓகேவா, 2.5க்கு முன்னாடி ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 2 அப்படின்னு இருக்கு. 2.5க்கு பின்னாடி இருக்க ரவுண்ட் ஆஃப் எடுத்தோம்னா 3 அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா 2.5 அப்படின்னு இருக்கும்போது ஈவன் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஈவன் நம்பருக்கு அது வந்து ரவுண்ட் பண்ணும் இல்லையா. 2.5க்கு நெக்ஸ்ட் இருக்கிறது 3 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இருக்கிறது 3. அதனால் அது 3க்கு மூவ் ஆகாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா 2.5 அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 2 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். அதனால் அதை வந்து 2க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். அதுவே நம்ம 3.5 எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 3.5 எடுத்துக்கிட்டோம்னா 3.5க்கு முன்னாடி இருக்க ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து 3. 3.5க்கு பின்னாடி இருக்க ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்து 4. ஸோ ரவுண்ட் டு ஈவன் அப்படிங்கிற அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அது எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படிங்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இதுவே A equal to 3.1514 இப்படிங்கிற நம்பரை எடுத்துக்குவோம். பிரிண்ட் A நமக்கு இங்கே இருக்க வேல்யூவை ஃபுல்லாக கொடுத்துருச்சு இல்லையா. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்க்க போகிறேன். ரவுண்ட் ஆஃப் இதை வந்து நான் எதுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்க 3 ப்ரிசிஷனுக்கு இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ A, 3 அண்ட் தென் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பியோட வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்க 3 நம்பர்ஸோட இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிரும். ஓகேவா. அப்போது ஜஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்தோம்னா A equal to 2.5 2.5 வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். இப்போ 2.5க்கு பதிலாக 2.6 2.7 ஓகே A equal to 2.7 இருக்குது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 3 அப்படின்னு ஆயிடுது.
2.5 இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2.5 அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க ஈவன் நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகுது. அதனால் இந்த இடத்துல 2 ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து a ஈக்குவல் டு 3.5 3.5 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அதுக்கு பக்கத்தில் இருக்க ஈவன் நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 4. ஸோ அதுக்கு வந்து 4ஆக கன்வெர்ட் ஆயிடுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து a ஈக்குவல் டு 3.1514 அப்படின்னு கொடுக்குறேன். 1514 கொடுத்துட்டு அதை வந்து லாஸ்ட் 3 டிஜிட்டுக்கு வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறேன். அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா லாஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கு இது ரவுண்ட் ஆஃப் ஆகுது. இதுவே திருப்பி இன்னொரு புது நம்பர் எடுத்துக்குமே 1.55555 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை லாஸ்ட் த்ரீ டிஜிட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போது print b ஈக்குவல் டு ரவுண்ட் ஆஃப் a லாஸ்ட் 3 டிஜிட் print b. இங்கே பார்த்தீங்கன்னா 1.556 அப்படிங்கிறதுக்கு இது கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா அப்சல்யூட் அப்படின்னு இருக்குது. அப்சல்யூட் அப்படின்னா a ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணுறேன். b ஈக்குவல் டு abs, அதாவது அப்சல்யூட் ஆஃப் a அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றிடும் அப்சல்யூட் அப்படிங்கிறது இல்லையா. அதுதான் வந்து அப்சல்யூட்டோட வேல்யூ. ஸோ a ஈக்குவல் டு -2 அப்புறம் b ஈக்குவல் டு abs அதாவது அப்சல்யூட் ஆஃப் a பிரிண்ட் b பண்ணும்போது அதோட அப்சல்யூட் வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. a ஈக்குவல் டு -0.98 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு b ஈக்குவல் டு absolute of a இதோட வேல்யூவை இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 0.93747 அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்சல்யூட் வேல்யூ. ஸோ நத்திங் என்ன அப்படின்னா மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். பவர் a equal to 5, b equal to 6, c equal to a power b. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்பொனன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பவர் அப்படிங்கிறத இது கொடுத்துரும் இல்லையா. print c. ஸோ இதோட பவர் இப்படி இருக்கும். இதுதான் இதோட பவர் வேல்யூ. நமக்கு இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த ஸ்டார் இல்லாமல் டெடிக்கேட்டடான ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ எப்படி அப்சல்யூட் யூஸ் பண்ணியிருக்கோம், ரவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி பவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடுக்குள்ளே a, b கொடுக்குறோம். இதுக்கு வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுவோம். d ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. இப்போது print d. அப்போது நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 நம்பர் யூஸ் பண்ணி பவர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து பவர் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கு ஏற்கனவே 2 ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம பவர் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எதுக்கு தேவையில்லாமல் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ இதில் வேறு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எகெயின் a ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கலாம், b ஈக்குவல் டு 3 அப்படின்னு வச்சுக்கலாம். நான் இன்னொரு புதுசாக ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். அது வந்து c ஈக்குவல் டு 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பவர் மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். பவர் a, b, c இதை கொடுக்குறேன். இதை கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, எந்த ஒரு எரர் இல்லாமல். அப்போ அது என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் 0 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அப்போ இப்போ வந்து நம்ம இதை கம்பேர் பண்ணுவோம். ஸோ a * b அப்படிங்கிறது நமக்கு அதோட பவர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி பவர் ஆஃப் a, b அப்படிங்கிறதும் அதோட பவர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ab அப்படிங்கிறது பவர் நமக்கு தெரியும், பவர் ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இன்னொரு வேல்யூ நான் c வந்து ஆட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா 0 ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இதுக்கு இல்லை வேறு ஏதோ ஒரு கேரக்டர் இதுக்கு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா இது என்ன பண்ணும்னா a பவர் b. ஓகேவா, a பவர் b. ஃபஸ்ட்டு இதை கால்குலேட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு இந்த ஆப்ரேஷன் தான் இது ஆக்சுவலாக பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். a பவர் b இதை ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து c-ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா, அதை வந்து c-ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதோட ரிமைண்டர், இங்கே நம்ம மாடுலோ சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட ரிமைண்டரை தான் இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லை, அதோட ஆப்ரேஷன், அதோட இதை பவர் அப்படிங்கிற அந்த மெத்தடோட ஒர்க் வந்து இதுதான். இதுக்கு வந்து நான் இ, ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து நான் ஒரு இ அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவோட ஏ பவர் பி அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை வந்து c-ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை நான் கொடுக்குறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது வரும். அப்போ இந்த டபுள் ஸ்டார் இருக்குல்ல, c = a ** b அப்படிங்கிறது பவர் மட்டும் கால்குலேட் பண்ணும். ஓகேவா, இப்போது d = பவர் ஆஃப் ஏபிசின்னு கொடுத்துருக்கேன்ல, அப்போ இந்த ஏபி அப்படிங்கிறது பவர் கண்டுபிடிச்சிரும். c அப்படிங்கிறது அந்த வேல்யூவை வந்து c அப்படிங்கிற வேல்யூவால் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை கொடுக்கும். இந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். a பவர் b மாடுலோ அதுக்கப்புறம் c. இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏக்கு வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3. ஸோ 2 பவர் 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து மாடுலோ பண்ணுறேன். எதால் சியோட வேல்யூ எனக்கு என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா 2 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ 2 பவர் 3 அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதை மாடுலோ எதால் பண்ணோன்னா 2ஆல் பண்ணிவிட்டு அதோட ரிமைண்டரை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து 0 அப்படின்னு எனக்கு கொடுக்குது. இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் நம்பர்ஸ் பார்த்துட்டோம். நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்டீஜர்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அதாவது a = 10 எடுத்துகிட்டு அது வந்து இன்டீஜராக இருக்கும். அதோட வேல்யூ வந்து எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கலாம், டிபெண்டிங் பை யுவர் மெமரி. ஓகேவா, உங்களுக்கு எந்த அளவு மெமரி இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளோட் பார்க்குறோம். ஃப்ளோட் அப்படிங்கிறது பாயிண்ட் வச்ச நம்பர் வந்து அதுக்கு நமக்கு லிமிட்டேஷன் இருக்குது. அதாவது -1.8 × 10 பவர் ஆஃப் 308 அதில் இருந்து 1.8 × 10⁻³ வரைக்கும் அதோட ரேஞ்ச், அதுக்குள்ளே மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதை நம்ம எக்ஸீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது எரர் த்ரோ பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சில அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது. டிவைட்லையே சிங்கிள் டிவைட் எப்படி சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு எப்படி டிவைட் பண்ணுறது, டபுள் ஸ்லாஷ் போட்டு எப்படி டிவைட் பண்ணுறது, எப்படி ரிமைண்டர் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சில மெத்தட் பார்த்துருக்கோம். ரவுண்ட் அப்படிங்கிற மெத்தட் பார்த்துருக்கோம். ஏபிஎஸ் அப்சல்யூட் அப்படிங்கிற மெத்தட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பவர் ஆஃப் a, b, c அப்படி அந்த மாதிரி ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டபுள் ஸ்டாருக்கும் பவர் அப்படிங்கிற மெத்தடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து நம்ம காலேஜ்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ரியல் ப்ளஸ் இமேஜினரி. a = 1 + 2j and then print a. இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ a.real இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா a.real அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு ரியல் பார்ட் கொடுக்கும். அதே மாதிரி a.image அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அதோட இமேஜினரி பார்ட் கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா a = 1 + 2j அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து 1.2j அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து அதோட ரியல் வேல்யூ என்னன்னு கேட்குறேன். ரியல் வேல்யூ 1. அதுக்கப்புறம் அதோட இமேஜினரி வேல்யூ என்னன்னு கேட்குறேன். அதோட இமேஜினரி வேல்யூ வந்து 2. இப்போ இதோட டைப்பை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே. பிரிண்ட் டைப் ஆஃப் a. இதோட டேட்டா டைப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ்
காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப்பை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இன்டீஜர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பார்த்துருக்கோம். அண்ட் தென் அந்த காம்ப்ளெக்ஸில் a.real அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நமக்கு 1, அதோட ரியல் பார்ட் என்னென்னு வருது. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு a.image அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதோட இமேஜினரி பார்ட் கால் ஆகுது. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சிருக்கிறேன். இப்போ இமேஜினரி பார்ட் வச்சு நான் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், அதே மாதிரி டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து கம்மிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.